Hello friends, welcome to Sarah's Kitchen. இன்னைக்கு நம்ம ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி டேஸ்டியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கர்ல 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீட்டாக கட் பண்ண 4 வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு 10 to 15 காஷ்மீர் மிளகாய் சுடு தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீட்டாக கட் பண்ண 3 தக்காளியை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வாஷ் பண்ண 1/2 kg சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவில் சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் சிக்கன் நல்லா வேகட்டும். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிட்டு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு 20 மினிட்ஸ் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அரிசியும் ஒரு லெவல் வந்துட்ட பிறகு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சுவையான ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.